கோரிக்கைகள்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சில்லியாக இருக்கு. ஒன்று, தமிழ் தாய் வாழ்த்து மாநில நிகழ்ச்சிகள் பண்ணும். மாநில நிகழ்ச்சி பிரச்சனையே இல்லை. மும்மூர்த்திகள் 3 பேர் இருக்காங்களாம். 2 அட்வைசர்ஸ், ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி. இதை தவிர ஜெகதீஷ் பழனிசாமி என்று அவருடைய ரூட்ஸ். இந்த 3 பேர்த்த யார்ட்டையாவது ஒரு கொக்கி இருந்தால்தான் விஜய் அலுவலகத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கோருவதற்குரிய அந்த டேபிளுக்கே போக முடியுங்கிறாங்க. சதுர குழுமத்தின் இன்னொரு பிரிவான ரெட் ஜெயண்ட் போய் உயரமாமி நாதவர்ஜுனாவை சந்தித்தார். இவரால் துவங்கி வைக்கப்பட்ட மாப்பிள்ளை சாரால் துவக்கி வைக்கப்பட்ட ரவிமோகன் அவர் போய் திரு எழும்பூர் எம்எல்ஏவும் அமைச்சரையும் போய் சந்திச்சார். குஷ்பு மேடம் தனியார் நியூஸ் சேனலையும் ஆதவர்ஜுன் ஃபேமிலி வாங்கியதாகவும் வந்து கொண்டிருக்கு. தமிழ் நியூஸ் சேனலையும். என்ன சேனல் சார் ஏதாவது சொல்ல முடியுமா பேரு? வேகமா செய்தி போகணும்னு சொன்னால் போஸ்ட் கவர்லாம் லேட் ஆகும்னா முன்னாடி ஒன்று இருந்தது, இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆப். அந்த கமிஷனர் காலத்தில் ஒரு 3000 கிலோ தங்கம் காணாமல் போனதாக, அது எலி கடித்து விட்டது என்று சொல்வதற்கு திட்டமிடுவதாகவும் ஒரு இது கண்டிப்பாக எந்த முதல்வர் வெற்றி பெற்றாலும் பார்ப்பார்கள். காங்கிரஸ் முதல்வர் சதீஷன் முன்னாடி நாள் பார்த்திருக்கார். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மரபு ரீதியிலான டெல்லி பயணம், என்ன நடந்தது, யாரை சந்தித்தார்கள், யாரை சந்திக்கல அப்படின்றலாம் வந்தா கூட அமித்ஷா அவர்களை சந்திக்கல அப்படின்ற விஷயமும் என்ன கோரிக்கைகள் வைத்தார். ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்கறது மோடி உடனே அனுமதி கொடுத்துட்டாரு பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? மோடி இது கண்டிப்பாக எந்த முதல்வர் வெற்றி பெற்றாலும் பார்ப்பார்கள். காங்கிரஸ் முதல்வர் சதீஷன் முன்னாடி நாள் பார்த்திருக்கார். ஆனா அங்க ஒரு சின்ன பொடி. சதீஷன் பார்த்த அடுத்த நாள் முன்னாள் முதல்வர் திரு பினராயி விஜயன் வீட்டில் இடி ரெய்டு போய் பண்ணியிருக்காங்க. பல இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எடுத்ததாக அபிஷியல் செய்திகள் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் அது நடக்கலாம். அதுக்காக தான் உடனடியாக விஜய் தரப்பு கூட்டணியில் சிபிஎம் இருந்தா கூட இதுவரை கண்டிப்பா அறிக்கையில் காலையில் வரைக்கும் வரல. நேதைக்கே ஸ்டாலின் கொடுத்துட்டாரு, ஏன்னா அடுத்து நம்ம டார்கெட் ஆகும். பட் லீவிங் அபார்ட் திஸ் போர்ஷன், பட் கோரிக்கைகள்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சில்லியாக இருக்கு. ஒன்று, தமிழ் தாய் வாழ்த்து மாநில நிகழ்ச்சிகள் பண்ணும். மாநில நிகழ்ச்சி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த சர்க்குலரே ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கவர்னர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் இந்த ஆர்டர்னு இருக்கு. பக்கத்துல இருக்கிற கேரளால இதேதான் நடந்திருக்கு, யாரும் எதிர்க்கல. தமிழ்நாடு ஒரு மாவோயிச தாலிபான் நாடாக போகுது. இதை போய் அங்க கோரிக்கை அளவுக்கு நடக்கலாம்னு கேள்வி சார். அந்த இடத்துல மறந்து விட்டுருக்கலாம், அவ்வளவுதான். நான் சொல்றேன், ஸ்லிப்பாக இருக்கு. ஒரே ஒரு தான் நடந்தது. அடுத்த நிகழ்ச்சி வந்தால் ஒரு ஸ்லிப்பாக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அது இவரும் பெங்கால் தேங்கிறதுனால அதை சாதாரணமாக வந்தே மாதரம் பாடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக தப்பு தான். அதுவும் ரவி அவர்கள் மெட்டிகுலஸாக பிளான் பண்றவர். ஸோ அது உண்மைதான். ஸோ இப்ப அடுத்ததாக மேகதாதுங்கிறத வச்சு பேசிட்டு இருக்காரு. மேகதாதுக்கு மிக தெளிவாக தமிழ்நாடு மற்றும் இவங்க கூட கேரளா, பாண்டிச்சேரி கையெழுத்து போட்டாதான் எந்த ஒரு ஸ்கீமையும் பண்ண முடியும். இதுல ஒரு சுய பெருமை சொல்லலாம்னு சொன்னால் 2021-20 எண்ட்ல ஒரு வழக்கு என் சார்பாக யானை ராஜேந்திரன் போட்டு ஏப்ரல் 21 ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல. மேகதாதுவை விட ராசி மணல் கட்டுவது மிகுந்த பலன்களை தரும். அங்க பக்கத்துல இருந்து வர தொட்டல்ல காட்டாரு தண்ணியும் சேர்க்கும். கிட்டத்தட்ட ராசி மணல் ஓரத்துல கபினியிலிருந்து வர தண்ணியும் சேர்க்கும். அதாவது இதுல நீங்க இவங்க கேஆர்எஸ்ல கபினியில வர்றது வராது, அங்கிருந்து வர்றதுதான் இங்க வரும். இங்க வர்றப்ப ரெண்டும் சேருது. ஸோ அதிக வாய்ப்புகள். இதுல இருந்து கூட்டு குடிநீராக பெங்களூருக்கு பைப்லைன் மூலமா 5 TMC போடலான்னு இந்த ஸ்கீம் எல்லாத்தையும் ஒரு மினிமலாக போட்டு யானை ராஜேந்திரன் தன் பெயர்ல அவர் காவிரி ஆணையத்துக்கு கர்நாடகா தமிழ்நாடுக்கு லெட்டர் போட அவங்க 2 பேரும் மாநிலங்கள் பதில் சொல்லாம காவிரி ஆணையம் நாங்க எதுவும் பண்ண முடியாது, இவங்க தான் கொடுக்கணும்னு போட்டாங்க. ஸோ 3 பேர் பதிலும் இப்படி வரல, இல்ல இந்த பதில் வந்ததுன்னு உடனே சுப்ரீம் கோர்ட் போன பிறகு இது இட் அப்பியர்ஸ் ஆன் பேப்பர் இஸ் அட்வான்டேஜஸ் 2 ஸ்டேட்டும் கன்சிடர் பண்ணணும்னு ஏப்ரல் 21 தீர்ப்பு வந்தது. ஜூலை 21 வாக்கில் யானை ராஜேந்திரனுக்கு ஒரு முறை அன்றைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரிடம் போன் வந்தது. அவர் அப்போ ஊர்ல இல்லையோ, இல்ல அன்றைக்கு ஊருக்கு கிளம்புறங்கிற நிலைமையில அடுத்த வாரம் வரேன் சார்னாரு. அதன் பிறகு கால் வரல. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே ஆல்டர்னேட் ராசி மணல் பார்க்கலாம் 2 பேரும் கன்சிடர் பண்ணணும்னு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அணை தேவை. என்னுடைய திட்டம் அதை வேற எல்லாரும் சொன்னதுதான் நான் சொல்லி, நான் புதுசா சொல்ல 1961 காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. சொல்றாங்க நீங்க கர்நாடகா அங்க நடிச்சுன்னா
ராசிமணல் எண்டுன்ற மாதிரி எடுக்க வேண்டியதான ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி. இல்ல சார், மேகதாதுல கட்டினா ராசிமணல் வரைக்கும் வரும், ராசிமணல்ல கட்டினா ரெண்டும் இப்படி ஒரு நெளிஞ்சு போகும், அப்படிதான் வரும். ஆனால் மேகதாதுவில் கட்டினால் 12 யானை வசிப்பிடங்களும் 3 மக்கள் வாழ் கிராமங்களும் அழிகிறது. வேற இந்த பக்கம் யானை வழித்தட ஓரங்கள் வருகிறதே தவிர மக்கள் வசிப்பிடங்களோ ராசிமணல்ல வரல. இது எல்லாத்தையும் பெட்டர் ராசிமணல் பெட்டர். 61ல வந்தப்ப அங்க இருக்கிற பாறைகளில் டேம் கட்ட முடியும். அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி இங்க இருக்கிற பாறை தான் அங்கேயும் இருக்கு. சோ அங்க கட்ட முடியும்னா இங்கேயும் கட்ட முடியும். என்ன ஒண்ணு டிபிஆர் ஒன்னு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு அவங்க கிட்டத்தட்ட 2012லயோ 14லயோ தயாரிச்சிருக்காங்க. நேத்தைக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தப்ப இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு 8 வருஷம் ஆச்சு, இதை எடுத்துக்க முடியாதுன்னு ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணி புதுசா தயாரிக்க சொல்லிருக்காங்க. சோ அந்த ஆங்கிள்லயே இந்த டிபிஆர் வேஸ்ட் சார். இதுக்கு டிபிஆர் தயாரிக்கிறதுக்கு மக்கள் இலவசமாகவே முன்னாள் ஓய்வு பெற்ற அறிஞர்களும் மாணவர்களும் ஐஐடியும் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட என் நண்பர் யானை ராஜேந்திரன் ஒரு சேனல் வந்தப்போ 9,000 கோடி இந்த திட்டத்திற்கு என்ஆர்ஐகள் இலவசமாக தருவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அன்னைக்கு நிலைமையே சொன்னாங்க. முதலமைச்சர் டெல்லி போறார் அப்படின்னா அவர்கள் உடன் செல்பவர்கள் பெரும்பாலும் அமைச்சர்களா இருப்பாங்க. குறிப்பா அந்த நிதியினுடைய கோரிக்கைகளை வைப்பதற்காக, இந்த திட்டத்துக்காக வேணும், இல்லைன்னா தமிழகத்திற்கான நிதியை விடுவீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக நிதி அமைச்சர்கள் போவாங்க, இல்லைன்னா நெருங்கிய துறை சார்ந்த அமைச்சர்கள் போவாங்க. இந்த முறை முதலமைச்சர் விஜய் அவர்களோடு சென்றவர் ஒரு தொழிலதிபர் சென்று இருக்கிறார், அவர் ஆந்திராவை சேர்ந்தோம்னு சொல்லி அவருடைய போட்டோ எல்லாம் போட்டு இவர் எதற்காக சென்றார்ன்ற கேள்வி எல்லாம் பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. என்ன நடக்குது? இல்ல அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக பிரதமர் 1-to-1 சந்திக்க விரும்புவார். அதாவது வேவ் லென்த் என்ன, இவருக்கும் நமக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுமாங்கிறதுனால டிரான்ஸ்லேட்டர் தவிர வேறு யாரும் தேவைப்பட்டால் ஸ்டாலின் போல இவர் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்றாரு, அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றார். அதாவது மோடியை பத்தி என்ன இமேஜ் இருந்தாலும் சந்தித்தவர்கள் உங்க பேர்ல அவர்கிட்ட நீங்க உங்களை சந்திக்க போகணும்னு சொன்னா உங்களோட அத்தனை டேட்டாவும் அவருக்கு போயிடும். ஸோ அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸோ அதை உங்களுக்கு அவரால் என்ன உதவ முடியுங்கிற ஆங்கிள் தான் எல்லார்ட்டையுமே பேசுவார். உங்க கோரிக்கை என்னங்கிறதையும் கொடுத்துருவோம். ஏன்னா பிரைம் சோ எல்லாத்தையும் பண்ணுவார். சோ அவரை சந்திச்சுட்டு வரவங்க ஜென்யூனாக அவர் உதவுவார், நமக்கு எல்லாம்ங்கிற இதுலதான் வருவார். பட் இவரை பொறுத்த வரைக்கும் 1-to-1ல இவர் பேர்ல பெரிய பாசிட்டிவ் ஆங்கிள் நான் கேள்விப்பட்டதில்லை. விஜயோடு சந்தித்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ரிப்பேர் டெக்ஸ்டா அருமையாக மேடையில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுறது தவிர 1-to-1 ஈவன் பல முன்னாடி வந்தது கூட கார்ல இருந்து அவர் நிருபர்களை விரட்டினது எதுவுமே சரியா இருந்ததில்லை. இங்கேயும் 10 நிமிஷம் தான் சந்திச்சாருங்கிறப்ப மோடி தான் எதிர்பார்த்த அளவுக்கு இவர் உதவுவார்னு. உத்தரப்பிரதேசத்துல 2017ல தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தாங்க. அங்க இது பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கும் ஃபேக்டரி போட்டாச்சு, இங்க ஒண்ணுமே வரல. ஸோ போன ஆட்சி 2018-19 வாக்குல ஆட்சி மாற்றதுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு அவருக்கு சொல்லி இருப்பார்கள்னா இவர் வராத ஏற்கனவே ஹைதராபாத்துக்கு போன திட்டத்தை இங்கே கொண்டு வரணும்லாம் ஆந்திரா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல இவர் இம்ப்ரெஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் பணம் கேட்டாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த இதுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த மெட்ரோக்கு அதெல்லாம் ஒரிஜினலாக பிளான் போட்டப்ப தமிழ்நாடு தானாக பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி கடன் அதிகமாக போக அதுக்கு கடன் வாங்கினா நீங்க மற்ற கடன் வாங்க முடியாதுன்னு அது மத்திய அரசுக்கு இது வேணும்னு மாத்தினாங்க. அது கையெழுத்து தான் போட போறாங்க, எல்லாம் கடன் தான். சரியா? சோ இப்போதைக்கு மேகதாதுல எதுவுமே பண்ண வேண்டாம், நடக்காது. இது கீரி பாம்பு கண்டுபிடிக்கிற கதை தான். கீரியும் விட மாட்டாங்க, பாம்பும் விட மாட்டாங்க. உங்களுக்கு ஷோ பண்ணி காசு கலெக்ட் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சால் ராசிமணலுக்கு ஒரு டிபிஆர் கொண்டு போனால் கண்டிப்பாக அவங்க மறுக்க முடியாது. மேகதாதுலயும் பெரிய தப்பு கிடையாது. ஒரு விஷயம் இப்ப பேசப்படுது, கைவிட்டுட்டாங்க. இதனால 25-30 வருடங்கள் தமிழ்நாடு பின்னோக்கி செல்ல போகுது. கண்டிப்பாக சார். 30,000 கோடி அளவுக்கு இழப்பீடு, 50,000 60,000 கூட போகுன்னு இருக்காங்க. இது என்ன நடக்கும்? இல்ல ஆல்டர்னேட் இடம் இருந்தால் மதுராந்தகத்துல இருந்து மரக்காணம் போற ரூட்ல ஒரு 3000 ஏக்கர் இருக்குன்னு எனக்கு ஒரு கேள்வி. அந்த நேரத்திலேயே ரெண்டையுமே ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்க மிக அதிக அளவில் சதுரம் போன்ற கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நஷ்டம் பண்ணணும்னு இது செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு மாற்றமும் வரலாம். அங்க நெகோசியேட் பண்ணிட்டு டீல் ஏதாவது பேசிட்டு மீண்டும் பறந்து சார் இன்னைக்கு தேதியில இந்தியாவிலிருந்து நேரடியாக அமெரிக்காவிற்கோ அல்லது லண்டனுக்கோ 16 மணி நேரம் ஃபிளைட்ஸ் வைட் பாடி இறங்க இங்க வழி இல்லை. என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் பெங்களூர்ல போய் தான் ஏறுறாங்க.
ஸோ ஒயிட் பாடி ஏறதுங்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இன்னைக்கே இல்லை. ஸோ கண்டிப்பாக விமான நிலையம் வேணும். இங்கேயும் சில இதை பெருசு பண்ணா ஏரோ பிரிட்ஜ் சரி பண்ணா முடியுங்கிறது யாருமே கடந்த 5 வருஷத்துல கோரிக்கையும் எந்த எம்எல்ஏ சீமான் அதேதான் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா கிடக்குது இங்கே 1000க்கு கணக்கான ஏக்கரா நீங்க பண்ணதுல கால்வாசி தான் பண்ணிருக்கீங்க, ஆனா இங்கே பண்ணாம ஏன் இன்னொரு ஏர்ல போறீங்க என்ன சார்? அவர் எதை வேணா சொல்லுவார் சார். அவர் தயவு செய்து சீமான் விட்டுருங்க. நான் உங்களுக்கு இதை நம்ம பூவிலகின் நண்பர்கள் என்ன சொன்னாங்க, தென்னகத்தில் இருக்கும் போர்ட்டுகள் எல்லாத்துடைய கெப்பாசிட்டியை விட காட்டுப்பள்ளி அதிகம் தேவையே இல்லைன்னா சொன்னாங்க. இப்ப விழிஞ்சத்துல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டாக அங்க கப்பல்கள் வந்துட்டு இருக்கு. இங்க இந்தியாவில் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டே கிடையாது. கொழும்புவோ சிங்கப்பூர்ல இருந்தோ, அதாவது நீங்க ஒரு லாரிக்கு லாரியோ கப்பல்லையோ பல ஊர்களுக்கு கொண்டு வரத வந்துட்டு இறக்கிட்டு அந்தந்த ஊருக்கு போற கப்பலுக்கு மாத்துவாங்க. ஸோ ஐரோப்பால இருந்து 2-3 நாட்டுக்குள்ளது ஒரு கப்பல்ல வரும். அதை பிரிச்சு போடுறதுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னு பேரு. ஸோ அந்த மாதிரி அதை பண்ணி தான் சிங்கப்பூருங்கிறத ஒரு ஸ்டேட், நம்ம சென்னை சைஸ்க்குள்ள சிங்கப்பூர் வளர்ந்ததுக்கு காரணம் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டாகவும் பெரிய போர்ட்டாகவும் இருக்கு. ஸோ விழிஞ்சம்ல வந்து ஒரு கப்பல்ல 20,000 கண்டெய்னர் வந்துச்சு. ஒரு கண்டெய்னரை ஃபில்அப் பண்றதுக்கு நீங்க திருப்பூர்லயோ இதுலாம் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் ஒர்க்கு ஒரு 200 பேர் ஒர்க் பண்ற ஃபேக்டரிக்கு வேலை கிடைக்கும். அது அத்தனை பேருக்கு இங்க இதுல விழிஞ்சம் கொடுத்தப்பவே மீண்டும் குளச்சல் கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னதாக பினராயியே சொல்லியிருக்காரு. ஸோ குளச்சல்லையும் நம்ம திருப்பி கேட்டா கன்னியாகுமரி குளச்சலும் வர முடியும். இன்னும் காட்டுப்பள்ளியும் வேகமா போல. ஸோ எவ்வளவு டெவலப் பண்ணாலும் தேவை இருக்கிறது. இவரை விட்டுருங்க. காருக்கு இது கார் ஃபேக்டரி வந்தா தண்ணி இவ்வளவு செலவாகும்லாம் சொன்னா இவர் காரை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட்டும் இதுவும் தேவை சார். நம்ம அந்த இதுல போக வேண்டாம். பரந்தூரை இவர் நெகோசியேஷனுக்காக பண்ற, நீங்க முகவின் துக்ளக் பார்த்துருந்தீங்கன்னா யாராவது ஸ்கீம் கொண்டு வந்தா பார்க்கலான்னு சொல்லணும். அதன் பிறகு அவர்கள் உங்களை பார்த்து கொண்ட பிறகு அதற்கு மீண்டும் ஓகே கொடுக்கணும்னு இது அட்வைஸ் கொடுப்பார் அந்த IAS அதிகாரி அல்லது துணை அதிகாரி. அது மாதிரி இது தள்ளி போட்டு சதுரத்தோடு நெகோசியேட் பண்றாரான்னு தெரியாது. நேற்றைய தினம் அந்த சதுர குழுமத்தின் இன்னொரு பிரிவான ரெட் ஜெயண்ட் போய் உயரமாமி நாதவர்ஜுனாவை சந்தித்தார். இது இவரால் துவங்கி வைக்கப்பட்ட மாப்பிள்ளை சாரால் துவக்கி வைக்கப்பட்ட ரவிமோகன் அவரு போய் எழும்பூர் எம்எல்ஏவும் அமைச்சரையும் போய் சந்திச்சார். குஷ்பு மேடம் விஜய்யே சந்திச்சார். இப்ப விஜய் சாரை சந்திக்கணும்னா மும்மூர்த்திகள் 3 பேர் இருக்காங்களாம். 2 அட்வைசர்ஸ், ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி. இதை தவிர ஜெகதீஷ் பழனிசாமி என்று அவருடைய ரூட்ஸ். இந்த 3 பேர்த்த யார்ட்டையாவது ஒரு கொக்கி இருந்தால்தான் விஜய் அலுவலகத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கோருவதற்குரிய அந்த டேபிளுக்கே போக முடியுங்கிறாங்க. ஸோ பவர் சென்டர்கள் ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னதை தாண்டி விஜயை கண்ட்ரோல் பண்ண 3 பவர் சென்டர், அதுக்கு மேல ஒரு சூப்பர் பவர் சென்டர் என்ன ஏற்கனவே ஆயிடுச்சு. திரு ரதீஷ் அவர்கள், அதாவது டாஸ்மாக் ரெய்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு அந்த பேர் தெரியாது. இந்த இட்லி கடையோ இல்லை அதுக்கு அடுத்த வந்த படத்துலையோ நன்றி ரதீஷ்னு ஒரு பேனர் இருந்ததுன்னு சொன்னாங்க. அவர் போன முறை கைதாகி விடுவோம் என்ற நிலையில் ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் மூலமாக ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் ஏற்பண்ண பிளான்ல பிரான்ஸ் போயிட்டு திரும்பி வந்தாருனாங்க. அந்த கட்டுமான நிறுவன ஓனரும் உயரமான அந்த வில்வித்தை அமைச்சரை சந்தித்தார்னு வருது. ரதீஷ் அவர்கள் ஜெகதீஷ் பழனிசாமியை பிரான்சில் சந்தித்தார் என்று போட்டோவோடு சில செய்திகளும் வந்திருக்கிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக டாஸ்மாக் பிரைவேட்டைசேஷனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனியார் நியூஸ் சேனலையும் ஆதவர்ஜுன் ஃபேமிலி வாங்கியதாக வந்து கொண்டிருக்கு, தமிழ் நியூஸ் சேனலையும். சோ மிகப்பெரிய இது எல்லாத்துக்கும் கம்யூனிஸ்ட் உதவும். என்ன சேனல் சார் ஏதாவது சொல்ல முடியுமா பேரு? வேகமா செய்தி போகணும்னு சொன்னால் போஸ்ட் கவர்லாம் லேட் ஆகும்னா முன்னாடி ஒன்று இருந்தது, இப்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆப்புடைய பேராக இருக்கிறது. சரி, டெலிகிராம் ஏதோ ஒரு ஆப் பேர் இருக்கு, அதுக்கு தமிழ் பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட். இப்போ இது ஆகுது. ஸோ இப்ப இந்த பிரைவேட்டைசேஷன் எல்லாம் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பார்கள்ங்கிறதுனாலதான் இப்பொழுது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டாஸ்மாகில் அந்த பிரான்ஸ் சந்திப்பில் விஜய் அவர்கள் முன்னால சிஎஸ்கே உடைய அம்பாசிடராக இருந்தார். இன்னைக்கும் சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தா ஷர்ட்ல ஒரு லோகோ போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல முன்னாள் துணை முதல்வரும் போட்டிருந்தாரு. இது என்னது என்ன இது ஜெயமுருகன் அந்த இந்த லிக்கர் கம்பெனி எஸ்என்ஜே. ஸோ எஸ்என்ஜேவிற்கும் கால்ஸுக்கும் அதிக ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம். இதுல ஜெகத் ரட்சகன் வேறொரு சோர்ஸ் மூலமாக முயல்கிறார். இந்த சோர்ஸ் இந்த 2க்கும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. போன ஆட்சியிலேயே அவருக்கு ஒரு லிக்கர் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? யாருக்கு? ஜெகத்துக்கு
ஜெகத் வச்சு சார், ஜெகத்துக்கு இருக்கு, திரு டிஆர் பாலுவுக்கு இருக்கிறது. கால்ஸ் வந்து சசிகலா மேடம் மிடாஸ் வந்து இப்பொழுது ராமச்சந்திரா நடத்துகிறது. அவங்களுக்கே வந்து மோகன் புரோரிஸ் ரிலீஸ் எடுத்து அவங்க நடத்துறாங்க. இது அதுக்கு பேர் என்ன, பன்னாரியம்மன் சுகர்ஸ்க்கு வந்து சிவா டிஸ்டிலரிஸ்னு ஒன்று கோயம்புத்தூர்ல. இந்த 3 தவிர மீதி 9 திமுகவிற்கு நெருக்கமானவர்கள். அதிமுக ஆட்சி வந்தால் மிடாஸுக்கு கிட்டத்தட்ட 40%, மீதி 60 மற்றவங்களுக்கு போகும். போன ஆட்சியில் அது 15% குறைஞ்சிடுச்சு. அதை தொடர வேண்டும் என்றால் நீங்க தனியாக வேட்பாளரை போடணும்னாங்க. அதுல நம்ம இவரும் பிஜேபி தலைவரும் அவங்க போட்ட அவர் எடுத்த ஓட்டுனாலேயே தோத்துருக்காரு இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்பொழுது பிரான்ஸ்ல நடந்த மீட்டிங்ல கால்ஸுக்கும் அந்த எஸ்என்ஜேவுக்கும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ரத்தீஷ் போய் சந்திச்சிருக்கார் அங்க. ஊழல் தடுப்பு பிரிவினுடைய தலைவராக ஐபிஎஸ் அருணை நியமிச்சது பயங்கரமான எதிர்விளைகள், பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படின்னு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மை இருக்கிறதா? இல்ல, யார் காரணம்னு தெரியல. ஏன்னா நீங்க வீடியோவோட இவரை வேறு ஸ்டேட்டுக்கு கூட அனுப்பணும் என்று ஆதவ் அர்ஜுன் முன்னாடி பேசிய வீடியோக்கள்லாம் இருக்கு. விஜயே கூட ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி திருமாவளவனுடைய ஆதரவுன்றாங்க. பட் திருமாவளவனை பொறுத்தவரை அவர் சார்ந்த சமூகம் வேற, இவர் தென்னகத்தில் உள்ள வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர். பட் இதையெல்லாம் தாண்டி அவர் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கள், ஒரு பெரிய தொழிலதிபர், அப்பொழுது ஏதோ ஒரு குற்றம் சாட்டி கைதாகி வெளியில் வந்தவர் பெயரையே மாற்றி வேறொரு ஆதார் இதையெல்லாம் வாங்கிட்டு இப்ப பாஸ்போர்ட் அப்ளை பண்றப்ப முன்னாள் அருண் அவர்கள் கொடுத்தார். நீங்க அருண் மாத்திரம்தான் நீங்க கான்ட்ரவர்ஷியல்லாம் இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு காலையில பேப்பர் பார்த்தீங்களான்னு தெரியல, ஹெச்ஆர்என்சிஇல இது அதிகாரி இன்ஜினியர்களுக்கு இது கோவில் செலவுக்கு டபுளாக ஆக்கியிருக்காங்க. எவ்வளவு செலவு பண்ணலாங்கிற ரைட்ஸு. ஏன்னா மற்ற துறைக்கு போட்ட அதிகாரிகள்லாம் அந்த துறை தெரியாதவர்கள். பட் இந்த ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் போன ஆட்சியின் போது அங்கே ஆணையாளராக இருந்தவர். இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சியின் போது சில காலங்கள் தொடர்ந்து, அப்புறம் மாத்தின பிறகும் 2 வருடங்கள் ஓஎஸ்டின்னு அதையே வச்சிட்டு இருந்தாரு. அமைச்சருக்கும் அவருக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கம் வர சிஎம்டிஏ துறையில் வைத்து முடிஞ்சு போன டெண்டருக்கெல்லாம் டெண்டர் போட்டு பல விதத்தில் உதவி செய்தாருங்கிறோட திருப்பி கொண்டு வந்திருக்காரு. திரு குமரகுருபரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. சார், ஹெச்ஆர்என்சியில ஒரு சின்ன விஷயத்த சொன்னா போதும் சார். திருவண்ணாமலை கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்டியை போடுறாங்க. ஆச்சா, அந்த ட்ரஸ்டி திருவண்ணாமலை கோயில்ல 2006-11 காலகட்டத்தில் ஒரு கமர்ஷியல் சொத்தை மிக குறைந்த ரேட்ல எடுத்து அதை பில்டிங் கட்டி வாடகை விடுறாரு. ஆனா இங்கேயும் வருஷத்துக்கு 900 ரூபாய் தான் கோயிலுக்கு கட்டுறாரு. அங்க கரண்ட் எடுத்தது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி பிஜேபியை சேர்ந்த இவர் ஆலய பிரிவில் இருந்தவர் கேஸ் போடுறாரு. இந்த வழக்கு எத்தனை நாள் தள்ள முடியுமோ ஹெச்ஆர்என்சி கோஆபரேட் பண்ணாம வழக்கு போக கடைசியா வரப்போ ஒன்றும் முடியாம ஹைகோர்ட் ஜட்ஜு போன் கேட்கிறார், இந்த வழக்கில் பொய் இருந்தால் உங்கள் மீது 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுவேன் அப்படின்னு. இல்ல போடலான்னு உடனே போனை எடுத்து ஆன் கோர்ட்டு இது திருவண்ணாமலை கோர்ட்டு கழித்து உங்கள் உதவியாளர் ஒருவரை வாட்ஸ்அப் மூலமா எனக்கு வீடியோ கால் இந்த சைட்டுக்கு போய் பண்ணுங்கன்னா அங்க இபி கார்டு எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டி இவர் சொன்ன அத்தனையும் இருக்கு. கார்டு மாத்திரம் பேர் மாத்திருந்தாங்க. முதலில் அந்த அவர் பேர்லயே இருந்தது, இப்ப அவருடைய ஒரு உதவியாளர் பேர்ல. இதெல்லாம் பண்ண உடனே இந்த நிமிடம் முதலாக இந்த அறங்காவலர் குழு கலைக்கப்படுகிறது. அதுலயும் என்ன, அந்த அறங்காவலருக்கு ரெக்கமெண்டேஷன் வேண்டும்னு கமிஷனர் கேட்ட பொழுது அங்கிருந்த துணை செயல் அலுவலர்கள் மறுத்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த ஹைகோர்ட்டின் பாராட்டை எழுதவும் கமிஷனர் இதை மீறியும் நியமித்துள்ளார் என்பதால் 25,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஃபைன் போட்டா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல வேற ஆக்ஷன் எதுவுமே நடக்காதா? அந்த கமிஷனர் காலத்தில் ஒரு 3000 கிலோ தங்கம் காணாமல் போனதாக, அது எலி கடித்து விட்டது என்று சொல்வதற்கு திட்டமிடுவதாகவும் ஒரு பேப்பர் செய்தி போகுது. ஸோ அது தவிரையும் இது சென்னை கமிஷனராக இப்பொழுது போட்டிருக்கிற அமல்ராஜ் முன்னாடி தாம்பரம் கமிஷனராக இருந்த பொழுது பல்லாவரத்தில் பொங்கல் கொண்டாடி ரீல்ஸ் போட்ட பொழுது அந்த ஸ்டேஷன்ல இருந்த பல பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணார்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவில். ஏன்னா இங்க ஸ்டாலின் அவர்களும் இதுலயே செக்ரட்டரியேட்லயே பொங்கல் விழா கொண்டாடி ஏற்கனவே ஹோட்டல்ல இருந்து வந்த பொங்கலை கிண்டின மாதிரி எல்லாம் ரீல்ஸ் போட்டாங்க. ஸோ இதை தடுத்ததுனால அவர் விடுமுறையில் அனுப்பப்பட்டு கட்டாய விடுப்பில் இருந்தவருக்கு இப்ப இங்க அவர் தான் ஈசிஆர் சேஸ்ல
கட்சி கொடி கட்டினால் தோல் தப்பிக்கிறதுக்காக தான் கட்டினாங்க, திமுக காரங்க இல்லைங்கிற பதிலெல்லாம் வர வைத்தவர் தான் அந்த அமல்ராஜ். ஸோ அவருக்கும் கொடுத்துருக்காங்கிறது, அவர் கிறிஸ்டியன்கிறது இன்னொரு ஆங்கிள் போகுது. அதே மாதிரி இவருடைய 3 செயலர்களில் ஒருவர் SC STக்காக கொடுத்த ஃபண்டில் உரிமை தொகைக்கு டைவர்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருந்தாருன்னா வருது. பல விஷயங்கள் வருது சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாசம் சும்மா இருக்கணும்னு பார்க்கலான்னு பார்த்தால் இவர்கள் போடுற லூஸ் பால்களும் ஃப்ரீ ஹிட்டுகளும் இல்ல. இப்ப அருண் அவர்களுடைய கிரேட்லயே நிறைய 20 அதிகாரிகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 200 பேர் அதே IPSல இருக்காங்க. யாரையுமே போடாம இவரையே திரும்ப நியமிச்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல. அதான் சொல்லணும். இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் பேர் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் கிரேவாக இருக்கிறது. ஐ மீன், அவருடைய மனைவியும் மத்திய அரசின் IRS பிரிவில் அவர் பேர்லயும் சொத்துக்கள் இருப்பதாக, அவர் பெண்கள் 2 பேரும் வேறு தொழிலதிபர் காரை யூஸ் பண்ணுவதாகலாம் கூட ஆதாரங்களோடு நம்பரோடெல்லாம் கொடுக்குறாங்க சில முக்கியமான விசில் ப்ளோயர்ஸ். இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் இதை யார் டிசைட் பண்ணாங்க? இதில் சில முன்னாள் பத்திரிகையாளர்கள் அட்வைசராக இப்போ போட்டிருக்கப்படுகிறது. ஜூனியர் விகடனில் பணியாற்ற அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு இன்னொன்று வருது. பட் வேறொருவர் வந்திருக்காருங்கிறாங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனாவையும் பைபாஸ் பண்ணுற அளவுக்கு சில அட்வைசர்கள் டீப் ஸ்டேட்டால் நியமிக்கப்பட்டிருக்கிறதா? யார் கண்ட்ரோலில் இந்த ஆட்சி இருக்கு? ஒரு பக்கம் மாதவ், இன்னொரு பக்கம் 3 முகம்னு கேள்விப்பட்டேன். இப்போ பத்திரிகையாளர் ஜூனியர் விடன்ல இருந்த கலை என்று சொன்னார்கள், அவர் போய் இன்னொருவருங்கிறாங்க. ஆட்சியை பற்றி வரும் தகவல்கள் பயமுறுத்துகின்றன. நிதி நிலைமை சரி செய்யறதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்க முடியும். நான் கணக்கு போட்டா என்னால் மாதம் 5000 இருந்து 10,000 ரூபாய்க்கு எங்கெங்க சோர்ஸ் வரும்னு என்னால் ஒரு லிஸ்டையே கொடுக்க முடியும். பட் அது அவ்வளோ எளிதாக செய்வார்களான்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். விஜய் பேச்சு நம்பிக்கை தருகிறது, பட் செயல்கள் நிச்சயமாக பெரிதாக நம்பிக்கை தரவில்லை. மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேர்களே.